இப்போ இந்த சுவிட்சை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஒரு 12 வோல்ட் ரிலே பயன்படுத்தி ஒரு வெதர் டச் ஆன் ஆஃப் சுவிட்ச் கண்ட்ரோல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சர்க்யூட்டை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னா 12 வோல்ட்டு ரிலே ஒன்று வேணும். IRF Z44 MOSFET ஒன்று வேணும். இது PC 558 டிரான்சிஸ்டர் ஒன்று வேணும். 3.3 மெக்கு ரெசிஸ்டர் கோட் வாட்டு ஒன்று வேணும். 100K ரெசிஸ்டர் ஒன்று வேணும். 4K7 ரெசிஸ்டர் ஒன்று வேணும். 103 PF அதாவது 0.01 PF டிஸ்க் ஒன்று வேணும். ஒரு மைக்ரோ வெதர் டச் சுவிட்ச் ஒன்று வேணும். அவ்வளோதான், இதுக்கான பொருட்கள் அவ்வளோதான். இதை எப்படி செய்யலாம்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த மாஸ்பெட்டோட இந்த டிரான்சிஸ்டர் நம்ம, அதாவது இந்த டிரான்சிஸ்டரோட கலெக்டர் பின்னையும் இந்த மாஸ்பெட்டோட கேட்டு அந்த பின்னையும் நம்ம சால்டிங் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 3.3 மெக்கு ரெசிஸ்டர் நம்ம எடுத்துக்கலாம். அதை இந்த மாஸ்பெட்டோட ட்ரெயின், அதாவது நடுப்பின்னில் பார்த்து வச்சுக்கலாம். அந்த ரெசிஸ்டரோட மறுபின்னை இந்த டிரான்சிஸ்டரோட பேஸில் பார்த்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு 4K7 ரெசிஸ்டர் நம்ம எடுத்துக்கலாம். அந்த ரெசிஸ்டரை நம்ம இந்த கலெக்டரும் கேட்டும் அந்த ஒன்றா ஜாயின் பண்ணோம்ல, அதில் நம்ம சால்டிங் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 100K ரெசிஸ்டரை எடுத்துக்கலாம். அந்த 100K ரெசிஸ்டரை இந்த ட்ரெயின் பின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாஸ்பெட் ட்ரெயின் பின் நடுப்பின், அதில் சால்டிங் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து இந்த 103 PF அதாவது 0.01 அந்த கெப்பாசிட்டர் நம்ம இந்த 4K7 ரெசிஸ்டருக்கும் இந்த 100K ரெசிஸ்டருக்கும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு சின்ன பிட்டு ஒயரை எடுத்துக்கலாம். இந்த ஒயரை நம்ம இந்த 4K7 சால்டிங் பண்ணோம்ல, அந்த இடத்துல ஒரு ஒயரை பற்ற வச்சுக்கலாம். அதை நம்ம இந்த மாஸ்பெட்டோட சோர்ஸு அந்த பின்னில் அந்த ஒயரை பற்ற வச்சுக்கலாம். இது வந்து ஜம்பர். இப்போ அடுத்து இந்த மைக்ரோ வெதர் டச் சுவிட்சை நம்ம அதில் 2 ஒயரை இது மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 2 ஒயரையும் இப்போ இதில் ஒரு ஒயரை இந்த டிரான்சிஸ்டரோட கலெக்டரு, இந்த மாஸ்பெட்டோட கேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பின்னில் சால்டிங் பண்ணிக்கலாம். இந்த சுவிட்சோட இன்னொரு ஒயரை இந்த 100K ரெசிஸ்டர் பற்ற வச்சோம்ல, அந்த பின்னில் சால்டிங் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அடுத்து இந்த 12 வோல்ட்டு ரிலேயை நம்ம எடுத்துக்கலாம். இந்த ரிலேயில் மொத்தம் 5 பின் இருக்கும். அதில் இந்த ஒரு சைடு மட்டும் 3 பின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த லெஃப்ட்டு இந்த ரைட்டு இந்த பின்னு தான் நம்ம இந்த ரிலேக்கு காயில் வைண்டிங்க்கு கனெக்ஷனு 12 வோல்ட் லைன் இதில் தான் கொடுக்கணும். இப்போ நம்ம அதில் 2 ஒயர் பற்ற வச்சுருக்கோம். ஒரு சிவப்பு ஒயர் ஒன்று, ஒரு பிளாக் ஒயர் ஒன்று பற்ற வச்சுருக்கோம். இதை நம்ம என்ன செய்யணும்னா, இந்த பிளாக் ஒயர் இருக்குல்ல, பிளாக் ஒயரை இந்த மாஸ்பெட்டோட பாடி, அதாவது நடுப்பின்னு இருக்குது பார்த்தீங்களா ட்ரெயின், அந்த பின்னோட கனெக்ஷன் தான் இந்த பாடியில் இருக்கும். அதை நம்ம அதில் இந்த ரிலேயோட ஒரு பின் ஒயரை பற்ற வச்சுக்கலாம். இது மைனஸு பற்ற வச்சாச்சு. அடுத்து
இந்த ரிலேயில் இன்னொரு ஒயர் சிவப்பு ஒயர் பற்ற வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம இந்த டிரான்சிஸ்டரோட எமிட்டரில் பற்ற வச்சுக்கலாம். இப்போ பார்த்துக்குங்க, பற்ற வச்சாச்சு. இப்போ அடுத்து இது நம்ம கனெக்ஷன் கொடுத்து செக் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். 12 வோல்ட் லைன் நம்ம கொடுக்கணும். பார்த்துங்க எப்படி கொடுத்துருக்கேன்னு பார்த்துக்குங்க. உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு பல்பு எடுத்திருக்கேன், ஹோல்டர் எடுத்திருக்கேன். இந்த வயர் பார்த்தீங்கன்னா, இந்த வயரில் 2 வயர் வரும்ல, ஒரு வயரை டைரெக்டாக இந்த பல்பு ஹோல்டருக்கு கொடுத்தாச்சு. இன்னொரு வயர் மட்டும் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். அந்த வயர் நம்ம இந்த ரிலேயில் ஜாயின் பண்ணணும், அதனால் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மெயின் ஸ்கேட்லேருந்து ஒரு வயரை நம்ம தனியாக 2ஆக கட் பண்ணோம்ல, அதில் ஒரு வயரை இந்த ரிலேயில் இங்கிட்ட 2 பின் இருக்குல்ல, அதில் அந்த லெஃப்ட் பின்னில் நம்ம சால்டிங் பண்ணிக்கலாம். ஒரு வயரை இன்னொரு வயரை இந்த ரிலேயில் சென்டர் பின் இருக்கு பாருங்க, ஒரு சைடு 3 பின் இருக்குது சொன்னீங்களா, அதில் சென்டர் பின்னில் அந்த வயரை பற்ற வச்சுக்கலாம். இப்போ பற்ற வச்சாச்சு. இப்போ அடுத்து இதுக்கு ஒரு 12 வோல்ட் லைன் கொடுக்கணும். இது வந்து 12 வோல்ட் லைனு, இது 12 வோல்ட்டு, இது கிரவுண்டு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த இடத்துல இந்த டிரான்ஸ்ல எமிட்டரில் இந்த 12 வோல்ட் லைனை நம்ம சால்டிங் பண்ணிக்கணும். அடுத்து இந்த கிரவுண்ட் ஒயரை இந்த மாஸ்பெட்டோட சோர்ஸ் பின் இருக்கு பாருங்க, ரைட் சைடு முதல் பின்னு, அதில் சால்டிங் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதுக்கு லைன் கொடுத்து நம்ம இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதுக்கு வோல்ட் லைனு கொடுத்துக்கலாம், 230 வோல்ட் லைனு கொடுத்துக்கலாம். இப்போ இது வந்து லோடு. இந்த லோடுங்கிறது பல்பாக இருக்கலாம், இல்லாட்டினா நீங்கள் ஒரு ஆம்பிளிஃபையருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஒரு சோர்ஸாக இருந்தாலும் இதை நீங்கள் இந்த வெதர் டச் மூலமாக ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணுறதுக்காக இந்த பல்ப் லோடு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 12 வோல்ட் லைனையும் இந்த 230 வோல்ட் லைனையும் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணியாச்சு. இப்போ இந்த சுவிட்சை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. இப்போ ஒரு மாஸ்பெட்டை பயன்படுத்தி நம்ம ஒரு ரிலே மூலமாக ஆன் ஆஃப் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம இதில் பார்த்துக்கிட்டோம். இது வந்து வெதர் டச் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் வெதர் டச் இல்லாட்டினாலும் இந்த மாதிரி புஷ் டைப்பு டச் சுவிட்சு கிடைச்சாலும் நீங்கள் இந்த வெதர் டச்சு மைக்ரோ சுவிட்சுக்கு பதிலாக இதையும் பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்தி இதை நீங்கள் ஒரு ஆம்பிளிஃபையர் பயன்படுத்தினா இதை ஃப்ரண்ட்டு பேனலில் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். மல்டிபர்பஸ் தான், நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ஆன் ஆகுதுன்னு பாருங்கள். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. புதிய நண்பர்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.